ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலாவோட லாயர் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நாளைக்கு கோர்ட்டு இயரிங் வருகுதுமா, ஏற்கனவே ஒரு தடவை தள்ளி வச்சாச்சு, நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், நாளைக்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, நாளைக்கே நானும் சோழனும் கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோழன் கிட்டே போயிட்டு நிலா இருந்துட்டு நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்குது, அதனால் நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது என்ன அது சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆனால் மட்டும்தானே நீங்கள் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். காயத்ரி கிட்டே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதனால் நாளைக்கு டிவோர்ஸ் ஆன உடனே நீங்கள் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியாச்சு, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்காக உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. இப்போ என்னங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் தானே வேணும், கண்டிப்பாக நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வரேன், உங்கள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் எப்படியாவது உங்களுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பல்லவன் சேரனெல்லாம் இருந்துட்டு அவன் ஏதோ புத்திக்கட்டுத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிட்டாமா, அதுக்காக இந்த டிவோர்ஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி நீ தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.